ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஐஎன்எம் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். ஸோ விடுதலை போராட்டத்தில் என்னென்ன முறைகள் இருந்துச்சு, என்னென்ன இயக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க, யாரெல்லாம் அதில் வந்து லீட் பண்ணாங்க, என்னென்ன இயக்கங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10ல் வந்து உங்களுக்கு லெசன் நம்பர் 9 and 10 மட்டும் தான் அது கவர் ஆகுது. ஸோ உங்களுக்கு 10th புக் இருந்தாலே போதும். இந்த இயக்கங்கள் என்னென்ன முறைகள் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன சங்கங்கள் என்ன வச்சாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இன்னைக்கு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான்ஸ், டெஸ்ட் கொஷன்ஸ், அதே போல வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸும் அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ டெஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு போஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து மீதி டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது. இன்க்ளூடிங் சயின்ஸுக்கும் நம்மளோட பேட்சில் வந்து நம்ம கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம 100 டேஸ்க்குள்ள ஜிஎஸோட சிலபஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ப்ளஸ் எனி டவுட்ஸ் குவரிஸ் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள டேரெக்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சங்கங்கள். ஸோ இதில் என்னென்ன சங்கங்கள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா சென்னை வாசிகள் சங்கம், அதே போல் சென்னை மகாஜன சபை, அதே போல் தென்னிந்திய நல உரிமை சங்கங்கள். இதுதான் 3 சங்கங்கள்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது இயக்கங்கள். என்னென்ன இயக்கங்கள்? சுதேச இயக்கம், தன்னாட்சி இயக்கம், அதே போல் வந்து கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பெண்கள் இயக்கம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே லெசன் நம்பர் 9 and 10ல உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது சங்கங்களை பார்த்துருவோம். ஸோ சென்னை வாசிகள் சங்கம், இது எல்லாமே தென்னிந்திய சங்கங்கள் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்ம சென்னை வாசிகள் சங்கம். ஸோ இது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இந்த சென்னை வாசிகள் சங்கமும் அதே போல இந்த சென்னை மகாஜன சபையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக ஓரளவுக்கு டிஸ்கஸ் மட்டும் பண்ணிடுவோம். ஸோ தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். அதுக்கோட இன்னொரு பெயர் நம்ம தென்னிந்திய சங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சங்கம் தொடங்குறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா பொதுமக்களின் தேவையை அனைவருக்கும் தெரிவிப்பதற்கும், ஸோ அவங்களோட நீட் என்னென்ன அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும், அதே போல உறுப்பினரோட நலன்களை போற்றுவதற்கும், அதே போல கோரிக்கையை வைப்பதற்கும். ஸோ இதுதான் இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருந்திருக்கு, கோரிக்கை. ஸோ அப்போ ஆங்கிலேயர்களுக்கு நம்ம கிட்ட என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு, நம்மளுக்கு அதாவது தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ அதை வந்து அவங்க கிட்ட எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த சென்னை வாசிகளோட சங்கம். அப்போ இவங்க வந்து ஒரு பிரதிநிதியா, மக்களின் பிரதிநிதியா, இவங்களுக்கு இந்த குறை இருக்கு, இந்த இதை எங்களுக்கு வேணும், இந்த இதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் எங்களுக்கு வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு மீடியேட்டரா, ஒரு பிரதிநிதியா வந்து இருக்கிறது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இது நிறுவிய ஆண்டு அப்படின்னு பார்த்தா 1852 நிறுவப்பட்டிருக்கும். நிறுவியவர்கள் அப்படின்னு பார்த்தா கலூஜு லட்சுமி நரசு அப்படிங்கிற ஒரு இவர் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். இவரால தான் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் வந்து முற்று பெறாம தொடர்ந்து பல ஆண்டுகள் டிராவல் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லட்சுமி நரசு, அதே போல சீனிவாசன், இவங்க 2 பேரும் நிறுவியவர்கள் சொல்றாங்க. அதே போல வணிகர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சங்கத்துல முக்கியமான அதிகப்படியான குழுக்கள்ல இருந்த அந்த மெம்பர்ஸ் எல்லாமே முக்கியமான போஸ்டிங் பார்த்தா வணிகர்கள். ஸோ அப்போ எல்லாமே இந்த சென்னை மகாஜன சங்கத்துல இருக்கவங்க எல்லாமே அதாவது கூலி வேலை செய்கிறவங்களோ இல்லை தொழிலாளர்களோ இல்லை வந்து விவசாயிகளோ கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் எஜுகேட்டட் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க. ஸோ கொஞ்சம் ஹைஃபை கிளாஸஸில் இருக்கவங்க. ஸோ அதில் அதிகப்படியான இது மக்கள் தொகை வந்து இந்த மக்கள் குழு வந்து எதில் இருந்தாங்கன்னா வணிகர்கள் குழு தான் இதில் அதிகமான பதவியில் வந்து வகிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர்களோட எதிர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான எதிர்ப்பு வந்து கிறிஸ்துவ சமயத்தை ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுக்கு அரசு வந்து எந்த ஒரு ஆதரவும் அளிக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்க முக்கியமான பங்கா இருந்துச்சு. ஒரு இந்துவா நீங்க வந்து கிறிஸ்திய மதத்துக்காரங்களா மாத்திட்டு போறீங்க அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான எதிர்ப்பா இருந்துச்சு. அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகளின் சித்திரவதைப்படுவதை எதிர்த்தனர். ஸோ நிறைய இந்த விவசாயிகள் தான் வந்து நம்ம சித்திரவதையை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங் ஐஎன்எம் கிளாஸஸ்ல இருந்தே அந்த இண்டிகோ புரட்சியெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான வரிகள் விதிச்சிருப்பாங்க, அப்ப விவசாயிகளோட நிலைமை என்னவா இருந்துச்சு, எந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அப்ப அதே போலதான் அந்த நிலவரி திட்டமும் அதுவும் நம்ம பார்த்திருப்போம். அதே போல இந்த லேண்ட் எல்லாமே பிடுங்கிக்கிறது, ஸோ அவங்க அதுல வந்து ஒரு கூலி தொழிலாளியா அவங்களோட சொந்த நிலத்திலே வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான அவலங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஒரு சங்கம் வந்து தேவையா இருந்துச்சு. ஸோ இந்த இதுக்காக
ஒரு கமிஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற அந்த கமிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஆங்கிலத்தில் டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டார்ச்சர் கமிஷன் ஃபார்ம் பண்ணி தான் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சித்திரவதை சட்டம் போடப்பட்டது. டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்துச்சு. ஸோ அந்த சட்டம் வந்து இந்த மாதிரியான துன்புறுத்தல் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அங்க நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 1862 அப்புறம் இந்த சங்கம் வந்து செயலிழந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. டி முத்துசாமி இவர் வந்து யார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1878 வந்து பதவி நியமனம் செய்யப்பட்டிருப்பாரு. யாரு? டி முத்துசாமி. அனைத்து இந்திய ஐரோப்பிய பத்திரிகைகளும் இந்த இதை வந்து எதிர்த்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஐரோப்பியன், ஒரு ஆங்கிலேயன் வந்து அந்த இடத்துல ஒரு நீதிபதி ஆகாம ஒரு முதல் இந்தியன் வந்து அந்த இடத்துல நீதிபதி ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து ஆங்கிலேய பத்திரிகையில எல்லாத்துலயுமே இந்த கண்டென்ட் வந்து ஓடுச்சு. அப்போ ஒரு பத்திரிகையில கூட ஒரு இந்தியன் வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அப்ரிசியேஷனுமே இல்லாம இருந்த நிலையில ஸோ அப்போதான் வந்து மக்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்தியர்களுக்காக பேசுவதற்கென்று ஒரு இந்திய பத்திரிகை தேவைப்படுவது. அப்ப நம்ம வந்து பத்திரிகையில ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நம்மளோட வாய்ஸ் வந்து அதுல கொடுக்கணும், நம்மளோட தேவையை அதுல சொல்லணும். நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறோம், என்னென்ன நம்மளுக்கு நீதிகள் இழைக்கிறாங்க, நம்ம என்ன மாதிரியான கொடுமைகளை ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறது காமன் பீப்புளுக்கும் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல இப்ப இந்தியாவில் ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஒரு விவசாயி அனுபவிக்கக்கூடிய ஒரு டார்ச்சர் வந்து இன்னொரு இடத்துல இருக்கவங்களுக்கு அது தெரியாது. அப்போ எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த போராட்டத்துல போராடணும், விடுதலைக்கு பங்கு பெறணும் அப்படின்னா அப்ப அவங்க எல்லாத்தையும் காமனா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல் தொடர்புங்கிறது வேணும். ஸோ அப்போதான் ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வருது. ஸோ அப்போ ஜி சுப்பிரமணியன் மற்றும் எம் வீரராகவாச்சாரியார் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் த ஹிந்த் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை 1878 வந்து தொடங்குறாங்க. இந்த பத்திரிகை தொடங்குறதுக்கான காரணம் இந்த நீதிபதி, அதாவது டி முத்துசாமி அப்படிங்கிறவரை அவர் வந்து தலைமை நீதிபதியா முதல் இந்திய நீதிபதியா ஆனதுக்கான விமர்சனம் வந்து ஐரோப்பியர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து இந்த ஹிந்துங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து தேசிய பிரச்சாரத்திற்கான ஒரு மிகவும் ஒரு முக்கியமான கருவியா அமைந்தது இந்த ஹிந்து மூலியமா தான் வந்து மக்கள்கள் வந்து என்னென்ன செயல்கள் திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடக்குது, என்னென்ன கூட்டங்கள் கூட்டுறாங்க, எங்கெங்க கூடுது, ஸோ அதுல என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா தெரிய வந்திருக்கு. அடுத்து ஜி சுப்பிரமணியம் 1891 வந்து சுதேசி முத்திரன் அப்படின்னு ஒரு பருவ இதழை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லேட்டரா அந்த பருவ இதழ் வந்து 4 இதழா மாறப்பட்டுச்சு. எந்த ஆண்டுன்னு பார்த்தா 1899 அந்த பருவ இதழ் 4 இதழாக மாறியது. அடுத்த மற்ற செய்தித்தாள்கள்லாம் என்னென்ன முக்கியமான செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் பேட்ரியாட்ங்கிற பத்திரிகை, அதே போல சவுத் இந்தியா மெயில்ங்கிற பத்திரிகை, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்ங்கிற பத்திரிகை, அதே போல தேசாபிமானி, விஜயா, அதே போல சூரியோதயம் மற்றும் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகைகள் எல்லாமே தொடங்கினாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சங்கம் வலுவிழந்தது. அடுத்தது 2வதா வந்து ஒரு சபை வந்து உருவாகுது, சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது. ஸோ அது 1884 மே 16 வந்து இந்த சபை வந்து தொடங்கப்படுது. இந்த சபையை வந்து தோற்றியவர்கள் அப்படின்னு பார்த்தா எம் வீரராகவாச்சாரியார், அனந்த சார்லு, அதே போல ரங்கையா, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த சபையை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சபையின் முதல் தலைவராக இருந்தது பி ரங்கையா அவர்கள், செயலாளராக இருந்தது அனந்தாச்சாலு அப்படிங்கிறவர் செயலாளராக இருந்திருப்பாங்க. அப்ப இந்த சங்கத்தோட முக்கியமான நோக்கம் என்ன, கோரிக்கை என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்தியனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயர் பதவியிலையுமே வகிக்கணும். அதுக்கு வந்து அவங்க நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் ஒரே நேரத்தில் இங்கிலாந்துலேயும் அந்த தேர்வு நடக்கணும், இந்தியாலையும் அதே நேரத்தில் அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அந்த தேர்வு நடக்கணும். அப்போ இங்கே இருக்கவன் இங்கிலாந்துக்கு போக முடியாத சூழல் வரும்பொழுது அவனால் அந்த வேலை வாய்ப்பு, அவனுக்கு அறிவு இருந்துமே அவனால் அந்த பரீட்சையில் அவனால் வெற்றி கொள்ள முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது, அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா முக்கிய பதவிகளுக்கான தேர்வும் 2 இடங்களிலுமே ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மிக முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1885 வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட இந்த சென்னை மாகாண சபை ஆட்களும் வந்து கூடி 2யும் ஒன்னா வந்து இணைஞ்சிடறாங்க. ஸோ அப்ப இது வந்து வலுவிழுந்து போகாம அவங்களோட கூட்டாட்சிங்க மாதிரி கூட்டணியும் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் இதுக்கப்புறம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்குது. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அடுத்து 3வதா பார்க்கக்கூடியது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல வந்து ஸோ இந்த சங்கம் எதுக்காக அப்படின்னா பிராமணர்கள் சங்கம் இல்லாத, பிராமணர் அல்லாதோர், கீழ் ஜாதி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த தென்னிந்தியாவின் நல உரிமை சங்கம். இப்போ பிராமணர் இல்லாதவங்க தங்களோட நலனை பாதுகாத்துக்கிறதுக்காக 1912 சென்னை திராவிட கழகம், மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்றாங்க. அதோட செயலாளராக இருந்தது சி நடேசன் அவர்கள். அடுத்து 1916 இவரு திராவிடர் சங்கம் வந்து தங்கும் விடுதியை வந்து நிறுவிருக்கார். அப்ப அந்த மக்கள் வந்து எங்க
தங்குவாங்க. அவங்களுக்கு வந்து படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்கள் இடர்கள் எல்லாத்தையுமே நீக்கி அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து உருவாக்குனாரு. அதுல வந்து நிறைய இது வந்து தங்குற வசதி இல்லாதனால படிப்பு இல்லாம போனது ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு தங்கறதுக்கான ஒரு விடுதியை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணாரு. ஸோ திராவிடர் சங்கர் தங்கும் விடுதி அது வந்து 1916 அவர் தொடங்கியிருக்காரு. தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SICF அப்படிங்கிறது 1916 நவம்பர் 28 தொடங்கப்பட்டுச்சு. அதுலயும் டாக்டர் நடேசன், அதே போல சார்பி தியாகராஜர், அதே போல TM நாயர், இந்த மாதிரியான ஒரு 30 முக்கிய தலைவர்களை கொண்ட ஒரு குழுவா இது இருந்துச்சு. 1920 தேர்தலில் காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சுச்சு. ஸோ 1920 வந்து காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்துல காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அப்ப சட்டமன்ற தேர்தலில் பார்த்தா நீதி கட்சி தான் வெற்றி பெற்றுச்சு, காங்கிரஸ் வெற்றி பெறல. கிட்டத்தட்ட 98 வந்து 63 வெற்றி வந்து நீதி கட்சி வந்து பெற்றிருக்கோம். ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 63 வந்து அவங்களோட சிறந்த இதாக இருந்திருக்கும். அப்போ அதில் நிஜ கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து சுப்பராயலு அதோட முதலாவது அமைச்சராக இருந்திருக்காரு. அவரை தான் வந்து நம்ம நிதி கட்சியின் முதல் அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து 1923 பணக்கல் அரசர் அமைச்சரவையை அமைத்தார். எந்த ஆண்டு? 1923 பணக்கல் அரசர் வந்து அமைச்சரவை அமைச்சிருக்காரு. 1916 டிசம்பர் விக்டோரியா பொது அரங்கில் வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. ஸோ விக்டோரியா பொது அரங்கில் 1916 இவங்களோட கோரிக்கை வந்து வெளியிடப்பட்டுச்சு. ஸோ கட்சியின் இவங்களோட கொள்கையை பரப்பதற்காக ஒவ்வொரு கட்சி சார்ந்த ஒரு பத்திரிகையில வந்து தொடங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திராவிடன் அது வந்து தமிழ்ல தொடங்கப்படுது, ஐடில் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தொடங்கப்படுது. அதே போல ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது வந்து ஆந்திரா அந்த நாடுல அந்த மொழியில தொடங்கப்படுது. அடுத்து மான்டேக் செப்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் 1920 முதல் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெறுது. 1937 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. அப்போ முதல்ல காங்கிரஸ் வந்து அதுல ஏன் அந்த இடத்துல இந்த காங்கிரஸ் வந்து வெற்றி பெறல அப்படின்னா, அந்த காங்கிரஸ்குள்ளேயே இரு பிரிவா பிரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே பழைய கிளாஸ்ல பார்த்திருப்போம். லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காங்கிரஸ் வந்து 2 பிரிவா பிரிஞ்சிருக்கும். ஒன்னு வந்து விருப்பப்படுவோர், இன்னொன்னு விருப்பம் இல்லாதோர் அப்படின்ட்டு. என்ன விருப்பம்னா, இந்த தேர்தல்லாம் எதுவும் நம்மளுக்கு வேணாம், ஒரு சிலர் வந்து வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி மனு கொடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம போராட்டம் பண்ணிட்டு நம்ம விடுதலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. இன்னொரு சாரர் வந்து என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது உள்ள போகணும், இந்த சட்டமன்றத்துக்குள்ள போகணும், தேர்தலில் வெற்றி பெற்று உள்ள போய் நம்ம ஆளுங்கள்ல ஒரு பிரதிநிதியா அங்க உள்ள உட்காந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்மளே நிறைவேற்றிக்கணும், நம்மளோட வெற்றியை நம்ம வந்து தேடிக்கணும் அப்படின்னு ஒரு சாரர் வந்து நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் அண்ட் டீவியேஷன் வந்தனால காங்கிரஸுக்கு வந்து எல்லா முழு மனதில் வந்து அந்த இடத்துல ஓட்டிங் வந்து அந்த இடத்துல நடக்க முடியல. ஸோ அதுக்குள்ளேயே பாதி பேர் இது வேணான்னு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. அதனால நிதி கட்சி வந்து தான் ஃபர்ஸ்ட் 1920 வெற்றி பெற்றிருக்கும். 37 அப்புறம் காங்கிரஸின் வெற்றி வந்து தொடர்ந்து வந்துட்டே இருந்திருக்கும். இதோட வந்து நம்ம சங்கங்கள் மற்றும் சபைகள் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இயக்கங்கள். ஸோ மொத்தம் நம்ம வந்து ஒரு 7-8 இயக்கம் பார்க்க போறோம். இந்த 7 இயக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். சுதேசி இயக்கம் ஃபர்ஸ்ட். இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது வங்க பிரிவினை 1905 வந்து நடந்திருக்கும். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு. எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தோம்னா, வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா பகுதிகளில் தலைவர்கள் உருவாகிறதுக்கு இந்த சுதேசி இயக்கம் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. தலைவர்கள் உருவாகிறதுக்கு இந்த வங்க பிரிவினையும் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த வங்க பிரிவினையினாலதான் இந்த சுதேசி இயக்கமே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமான தலைவர்கள் பார்த்தா வஉசி, அதே போல சர்க்கரையார், பாரதி, சுரேந்திரநாத் இவங்க எல்லாமே பெரும் முக்கிய தலைவர்கள் இந்த சுதேசி இயக்கத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த ஆரியா அப்படிங்கிறவரு வராரு. ஸோ இது வந்து நம்மளுக்கு பின்னாடி இது ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்துருவோம். மக்கள் திரட்ட ஒரு தமிழ் வந்து ஒரு கருவியா பயன்படுச்சு. தமிழ் மொழியினாலதான் அந்த மக்கள் வந்து அதிகப்படியா ஸோ அது ஒரு பெரிய முக்கிய கருவியாக இருந்துச்சு தமிழ் மொழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியோட தேசபக்தி பாடல்களாக இருக்கட்டும், சுதேசி மித்ரன், இதெல்லாமே வந்து சுதந்திரத்துக்காகவும் இந்த சுதேசி இயக்கத்துக்காகவும் ஒரு பெரிய கைகூடுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரணங்கள்னால தான் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்ட முடிஞ்சிச்சு, ஒரு விடுதலை வேட்கை அவங்களுக்குள்ள தூண்ட முடிஞ்சிச்சு, அதனால விடுதலையும் பெற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிபின் சந்திரபால் சென்னையில வந்து ஆற்றிய உரை இளைஞர்களை கவர்ந்தது. ஸோ அது மூலியமா நிறைய இளைஞர்கள் விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கேற்று அப்படின்னு சொல்றாங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வ.உ.சி. சிதம்பரனாரால தொடங்கப்பட்டுச்சு. 2 கப்பல் வந்து வாங்கியிருந்தாரு, ஒன்னு லாவோ, இன்னொன்னு காலியா அப்படின்னு. இந்த 2 கப்பலும் வந்து தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு அவர் வந்து இது பண்ணிட்டு இருப்பாரு. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா, பாரதி இவங்க 2 பேரும் 1908 வந்து இந்த கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்துல தலைமையேற்றிருப்பாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தலைமையேற்றவர்கள் பார்த்தா சுப்பிரமணியம் மற்றும் வஉசி. இவங்க எந்த ஆண்டு? 1908. புரட்சி கவி அவரோட
அறிமுகப்படுத்தி, அதாவது புரட்சிகர வாக்கியங்கள் என்னென்ன, வார்த்தைகள்லாம் என்னென்ன, அந்த புரட்சிகரவாதிகள்னா யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரட்சிகரவாதிகள் அப்படிங்கிறது எம்பிடி ஆச்சாரியார் மற்றும் TSS ராஜன், VVV சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் புரட்சிவாதிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு புரட்சிகரமான ஒரு வீராங்கனைய, ஒரு வீரரை வந்து உருவாக்குறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு வந்து தேவைப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த பயிற்சி அமைப்பு 2 இடங்கள்ல கொடுத்தாங்க. ஒன்னு இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும், அதே போல பாரிஸ்லயும் இந்த பயிற்சி அமைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஹவுஸ் வந்து லண்டன்ல இருக்கு, அதே போல பாரிஸ், இந்த 2 இடத்துலயும் அந்த பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதற்காக இவங்க தொடங்கிய செய்தித்தாள்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியா, விஜயா, சூரியோதயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே செய்தித்தாள்கள் தான் எங்க இருந்துன்னா பாண்டிச்சேரியை தலைமையகமாக வச்சு இந்த செய்தித்தாள்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அடுத்து ஆஷ் கொலை அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான நிகழ்வு. இந்த ஆஷ் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து திருநெல்வேலி கலெக்டரா இருந்திருப்பாரு. ஸோ அவர் ராபர்ட், ஃபுல் நேம் வந்து ராபர்ட் WD ஆஷ் அப்படிங்கிறது தான் இவரோட பெயர். இவர் வந்து மணியாச்சி ரயில் சந்திப்பில் வந்து இவரை வந்து படுகொலை செஞ்சிருப்பாங்க, சுட்டு கொலை செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆஷ் கொலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்கியிருப்பாரு. அதில் நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக தான் இந்த ஆஷ் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டாக ஆஷ் கொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த சுதேச இயக்கங்கள். ஸோ ஆரம்பத்தில் இந்த சுதேச இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டுச்சு, யாரால தொடங்கப்பட்டுச்சு, அதுக்கு என்னென்ன செய்தித்தாள்கள் ரொம்ப மிகவும் முக்கிய பங்கு வகிச்சுச்சு அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம். இதை வந்து ஆரம்பிச்சது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இதோட ஃபவுண்டர்ஸ், இதை வந்து தோற்றுவிச்சவங்க அப்படின்னு பார்த்தா பிரம்மஞான சபையின் தலைவரும் பிளஸ் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் அம்மையாரும் வந்து இதை தொடங்கியிருப்பாங்க. ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து 1916 தொடங்கப்பட்டிருக்கும். அகில இந்திய அளவில் வந்து தன்னாட்சி வேண்டும் அப்படிங்கிறதா இவங்களோட கோரிக்கை. தன்னாட்சி அப்படிங்கிறது சுயாட்சி, ஸோ அதுதான் வேணும் அப்படிங்கிறது இவங்களோட கோரிக்கை. GS அருண்டேல், BP வாடியா, அதே போல CP ராமசாமி இவங்க தொடங்கின நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கினது நியூ இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும், அதே போல காமன்வீல் அப்படிங்கிற 2 நியூஸ் பேப்பரும் வந்து இவங்க தொடங்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரோட மிக சிறந்த நூல் அப்படின்னு பார்த்தா விடுதலை பெற இந்தியா எப்படி துயரிட்டுறது, ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதும், அதே போல இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 நூல்களும் அவங்களோட மிக முக்கியமான நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது என்ன இயக்கம்னா கிலாஃபத் இயக்கம். ஸோ இந்த கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1919. ஸோ அந்த இயக்கம் அப்படின்னாலே அந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். கிலாஃபத் இயக்கம் 1919 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். அதே போல் ஒத்துழையாமை இயக்கம் 1921 அப்படிங்கிற அந்த டேட்ஸ் இயர் வந்து நம்மளுக்கு மெமரைஸாக இருக்கணும். ஸோ இந்த கிலாஃபத் இயக்கம் தொடங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கலீஃபா பதவியை வந்து மீட்க கிலாஃபத் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம இதுக்கான குட்டி இன்ட்ரோவும் பார்த்துருக்கோம். அந்த கலீஃபாவை வந்து அதிகப்படியான துன்புறுத்தல் ஆளாக்கியிருப்பாங்க, இழிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அப்போதான் இந்த கிலாஃபத் பிரதர் 2 பேர், முகமது அலி, சௌகத் அலி அப்படிங்கிற இந்த பிரதர் சேர்ந்து இந்த மூமெண்ட்டை வந்து ஒரு முஸ்லிம்காக இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ மௌலானா சௌகத் அலி தலைமை ஏற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த கிலாஃபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரோட தலைமையில? மௌலானா சௌகத் அலி தலைமை ஏற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த கிலாஃபத் நாள் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தா இப்போ கிலாஃபத் மூமெண்ட் 1919 சொல்லுவோம். அதே கிலாஃபத் நாள் அப்படின்னு சொன்னா 1920 ஏப்ரல் 17. இதன் நோக்கம் ஓட்டோமான் கலீஃபாவிடம் இருந்து அதிகாரத்தை காக்க, ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்கள சேஃப்கார்ட் பண்றது, காக்கிறதுக்காக மட்டும்தான். தலைவர்கள் முகமது அலி மற்றும் சௌகத் அலி. கிலாஃபத் தினம் அப்படின்னா அக்டோபர் 17, 1919. ஸோ கிலாஃபத் நாளை வந்து நம்ம என்னைக்கு கடைபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் எடுத்த முடிவு இது. நம்ம கிலாஃபத் தினம் அல்லது கிலாஃபத் இயக்கம்னாலே நம்ம 1919 தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த கிலாஃபத்தின் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தா 1924 கலீஃபா ஒழிப்புக்கு பிறகு இந்த மூமெண்ட் வந்து அப்படியே வந்து வீழ்ச்சி அடையுது. அடுத்து பார்க்கறது வந்து ஒத்துழையாமை இயக்கம். இதை வந்து ராஜாஜி மற்றும் ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் இவங்களோட தலைமையில இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. முஸ்லிம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய யாகூப் ஹசான் அப்படிங்கிறவருக்கு அவரும் வந்து இந்த ராஜாஜி மற்றும் ஈவே ராமசாமியோட மிக நெருக்கமான ஒரு முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தவர் இந்த யாகூப் ஹசன். ஸோ இவரும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காரு. அடுத்தது வரிகடா இயக்கமும் கல்லுக்கடை மறியலும். ஸோ இது எங்க நடந்துச்சுன்னா தஞ்சாவூர்ல நடைபெற்றது இந்த வரிகடா இயக்கம். ஸோ இந்த யாகூப் ஹசன் அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கான
ஒரு விளைவா வந்து இந்த வரி கொடுக்க மறுத்தனர். இந்த இயக்கத்து மூலியமா நாங்க வந்து அதிகப்படியான வரிகள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். ஸோ 1921 நவம்பர்ல சட்ட மறுப்பு நாளா வந்து கடைபிடிச்சு சட்ட மறுப்பு தினமா வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த வரி நாங்க தரமாட்டோம், தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்றது, கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம், இது எல்லாமே இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு கீழே வருது. ஸோ இது எல்லாமே இந்த இயக்கத்துக்கு கீழே ஒவ்வொன்றுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ராஜாஜி மற்றும் சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்களை எல்லாமே கைது பண்றாங்க. 1922 ஜனவரி 13 இளவரசரின் வருகை, இளவரசர்னா பிரிட்டிஷ் இளவரசர் வருகை, அவரோட வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி வந்து திருப்பி பெற்றிருப்பாரு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்தை வந்து திருப்பி பெற்றிருப்பாரு. இதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எதனால இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப இதுல தான் காங்கிரஸ் வந்து 2 பிரிவா பிரிகிறாங்க. ஒன்று மாற்றத்தை விரும்பியவர்கள், விரும்பாதவர்கள். இந்த விரும்பாதவர்களை வந்து சட்டமன்றத்தை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. இன்னொரு சாரர் வந்து தேர்தல் வச்சு இந்த தேர்தல் நம்ம உள்ள போகணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சுயராஜ்ய கட்சி உருவாக்க ஒரு வழியா இருந்தது. ஒரு சுயராஜ்ய கட்சி, சுயராஜ் இஸ் மை பிரத் அப்படின்னு சொல்ல, ஒரு சுயராஜ்யம் உருவாக்குறதுக்கு ஒரு வழியா இருந்தது வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். நேரு மற்றும் சித்ரரஞ்சன் தாஸ் இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்புவோர்ல வராங்க. ஸோ எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நம்ம உள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு விரும்பும் கட்சியில வரவங்க நேரு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சுயராஜ்ய தலைவர்கள்னு சொல்லி எஸ் சீனிவாசன் மட்டுமே சத்யமூர்த்தி வந்து சுயராஜ்ய தலைவர்களா இருந்திருப்பாங்க. 1926 சென்னை மகாஜன தேர்தலில் வந்து சுயராஜ்ய கட்சி பெரும்பான்மையான வெற்றியை பெற்றுச்சு. அந்த தேர்தலில் பி சுப்பராயன் வந்து அமைச்சரவை அமைச்சிருக்காரு. ஏன்னா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றனால சுப்பராயன் வந்து அந்த இடத்துல அமைச்சரான பொறுப்பேற்றிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கம். இது பாத்தீங்கன்னா 1927 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாட்டின் போது சுதந்திரமே எனது இலக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து இந்த சட்டமறுப்பு இயக்கத்துல வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 1929 லாகூர்ல பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற ஒரு முழு சுதந்திரம், பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து முழு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அந்த தீர்மானத்தின் போது அவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதே போல ஜனவரி 26 1930 ரவி நதிக்கரையில நேரு வந்து முதலா அந்த சுதந்திரத்தை அறிவிக்கக்கூடிய வகையில முதலா நம்ம மூவர்ண கொடியை வந்து நட்டிருப்பாரு. அடுத்து சட்டமறுப்பு இயக்கம் தோன்ற காரணம் அப்படின்னு பார்த்தா காந்தியின் கோரிக்கை வைஸ்ராய் ஏற்காதது. அப்ப வைஸ்ராய் வந்து காந்தியோட கோரிக்கையெல்லாம் எதுவுமே ஏற்கலை அப்படிங்கும் போது இந்த சட்டமறுப்பு இயக்கம் வந்து நாங்க எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம், எல்லா சட்டத்தையும் நாங்க வந்து மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இயக்கம் வந்து உருவானுச்சு. ஸோ அதில் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ நீங்கள் என்னத்துக்கு டாக்ஸ் போடுறீங்க, நாங்கள் எந்த வரையும் கட்ட மாட்டோம், உப்புக்கெல்லாம் நீங்கள் டாக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இது வந்து தமிழகத்தில் வேதாரண்யம்ல இருந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. 1930 ஏப்ரல் 13 திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்து போயிருப்பாங்க. ஏப்ரல் 28 தஞ்சாவூர்ல அவங்க ரீச் பண்ணியிருப்பாங்க. இதில் ராஜாஜி தலைமையேற்றத்தை நடத்தியிருப்பாரு. இந்த சத்தியாகிரகத்தின் போதுதான் நாமக்கல் கவிஞர் வந்து இந்த கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான பாடலையும் இயற்றியிருப்பாரு. வேதாரண்யத்தில் கிட்டத்தட்ட போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க 12 பேர் வந்து அந்த உப்பை கையில் எடுத்து அவங்க வந்து நாங்க இந்த சட்டத்தை வந்து நாங்க எதிர்க்கிறோம், இந்த சத்தியாகிரகத்தை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதிர்த்து ஆங்கிலேயர் எதிர்த்து நின்றாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ராஜாஜி கைது செய்யப்படுறாரு. அவர் கூட சேர்ந்து நிறைய முக்கியமான தலைவர்களும் கைது செய்யப்படுறாங்க. TS ராஜன், ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் சி ராமநாத், அதே போல K சந்தானம் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. உப்பு சட்டங்களை வந்து மீறியதற்காக அபராதம் கட்டி முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா ருக்மணி லட்சுமிபதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. உப்பு சத்தியாகிரக விதிமீறலுக்காக முதல் அபராதம் கட்டியவங்க அப்படின்னு பார்த்தா ருக்மணி லட்சுமிபதி அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க. 1932 ஜனவரி 26 ஆரியா என்கின்ற பாஷ்யம் புனித தாஜ் கோட்டையில் உச்சியில வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1932 ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 நம்மளுக்கு நல்லா தெரியும். 1932 யார் ஏற்றிருப்பாங்க, ஜார்ஜ் கோட்டையில வந்து ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. 1932 ஜனவரி. ஸோ இது திருப்பூர்ல OKSR திருப்பூர் குமரன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாரு. அந்த தேசிய கொடியை கீழே விடாம பிடித்து கொண்டே இருக்கிற வண்ணத்துல திருப்பூர் குமரன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பாரு. 1937 வந்து நடந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் நிதி கட்சிக்கும் நடந்த போட்டியில காங்கிரஸ் வெற்றி பெறுது, நிதி கட்சி அந்த இடத்துல தோற்றுது. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை வந்து அமைச்சிருப்பாரு. மதுவிலக்கு பரிசோதனை முதல்ல சேலத்துல வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வருவாய் அப்போ அந்த மதுவிலக்குக்கு போடக்கூடிய எதுவுமே சேல்ஸ் ஆகல, அது வந்து விளக்கணும் அப்படின்னா அப்ப அதுல வரக்கூடிய வருமானத்தை வருவாயை அதிகப்படுத்துற மூலியமா அதுல வந்து நம்ம இழப்பீடை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லீவியேஷன் வந்து அங்கே லேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து இந்த விற்பனை வரி அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் அறிமுகமாயிருக்கும். அப்போ ஒரு பொருளை விற்பனை பண்ணி அதுல இருந்து நம்ம வரக்கூடிய வரியை வந்து நம்ம இந்த மது பானத்தை வந்து ஸ்டாப் பண்றதுனால அதுல லாஸ் ஆகிறது நம்ம இதுல வந்து டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் வந்து இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்று அவங்கள கூட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள வச்சு அந்த போரை வந்து நடத்தியிருப்பாங்க. இது வந்து காங்கிரஸ் கிட்ட அந்த ஆங்கிலேய அரசு வந்து எந்த ஒரு ஒப்புதலுமோ எந்த ஒரு கோரிக்கையுமோ எந்த ஒரு பெர்மிஷனுமோ கேட்காம அவங்களா ஒரு முடிவெடுத்து இதை பண்ணனால காங்கிரஸ் வந்து அமைச்சரவையிலிருந்து விலகினாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இருக்கு. ஸோ அதனால காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ராஜினாமா செய்தது அப்படின்னு ஒரு கோரிக்கையும் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ராஜாஜிக்கும் நேருக்கும் நடந்த கிளாஷஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ராஜாஜி வந்து தலைமையில் தான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். ஸோ அதனால பெரியார்லாம் வந்து இதுக்கு ராஜாஜிக்கு அகென்ஸ்டா வந்து போராடி இருப்பாரு. இந்திய எதுக்கு நம்ம வந்து கொண்டு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுல தான் வந்து ராஜாஜி பதவி விலகல் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தாளமுத்து நடராஜன் இவங்க 2 பேருமே சிறையில மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. எந்த இதுல சட்டமறுப்பு இயக்கத்துல போராடிய 2 வீரர்கள் வந்து அங்கேயே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அடுத்து திருச்சியில இருந்து சென்னைக்கு ஊர்வலம் நடந்தது. அதுல பெரியார் மற்றும் 1200 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கம். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடியது 1942. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஆக்கத்து புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 1942 ஆகஸ்ட் 8 தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்துச்சு. ஸோ இந்த இயக்கத்தின் போதுதான் செய்யலது செத்துமடி அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது தீராத மக்கள் இயக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் மற்றும் சென்னை துறைமுகம் மாநகராட்சி மின்சார அந்த ட்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ட்ரெயின் மாதிரி போகலையே அது, அதே போல் கர்நாடக கம்பல் இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து போராட்டங்கள் அதிக அளவில் வந்து நடந்துச்சு. இதில் அதிகப்படியான மகளிரும் இதில் வந்து கலந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து சேர்ந்தாங்க. இந்த இந்தியன் நேஷன் ஆர்மிங்கிற அந்த இதில் பெண்களின் பங்கு அதிகமாக இருந்துச்சு இந்த வெள்ளையனே இயக்கத்துல. இதோட நோக்கம் என்னன்னா ஆங்கிலேயர்கிட்ட நம்ம எதுக்கு அடிபடியணும் அப்படிங்கறதா இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வார்தாங்கிற இடத்துல வந்து ஜூலை 1942 இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது போக மீதி வந்து உங்களுக்கு இந்த காமராஜரை பத்தின ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வரும். அது நம்ம ஏற்கனவே காமராஜர் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்த்துட்டோம் தலைவர்கள் உருவாதல. அடுத்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிட இயக்கம் ஸோ பிராமண மேலாகத்தை எதிராக பிராமணர் அல்லாதோர் நம்ம வந்து ஒரு சபை பார்த்தோம், சங்கம் பார்த்தோம். அதே போல ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கமும் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிராமணர் அல்லாதோருக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம். 1912 டாக்டர் சி டாக்டர் நடேசனால இந்த சங்கம் வந்து ஒரு எழுச்சி அடைஞ்சு அப்படின்னு சொல்லலாம். 1912 டாக்டர் சி நடேசன் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. அந்த அமைப்பு லேட்டரா என்னன்னு மாறி இருக்குன்னா மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு மாறி இருக்கு. ஜூலை 1916 திருநெல்வேலிக்கேணி அதாவது சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த திருநெல்வேலிக்கேணியில திராவிடர் இல்லம் என்றும் ஒரு விடுதியும் வந்து நிறுவியிருக்காரு. இது போக அடுத்தது வந்து பெண்கள் இயக்கம் இருக்கு. அதே போல வந்து சுயமரியாதை இயக்கம் இருக்கு. நம்ம தலைவர்கள் உருவாதல்ல இந்த ரெண்டுமே பார்த்திருப்போம். டாக்டர் BR அம்பேத்கர்ல தலைவர்கள் உருவாதல்ல இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்திருப்போம். அதே போல பெண்கள் இயக்கம்னா ஒரு 3 இதை வந்து நம்ம பார்த்திருப்போம். முத்துலட்சுமி அம்மாள் பார்த்திருப்போம். ஸோ அந்த 2 பெண் வீரர்களை பார்க்கும்போது இந்த பெண்கள் இயக்கம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இயக்கங்கள் மற்றும் சபைகள் மற்றும் சங்கங்கள். ஸோ டீட்டெயிலாக நம்மளுக்கு 10th இருக்கிறது நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலில் பாலிட்டி எக்கனாமி அதே போல் சயின்ஸுக்கும் ஜியோகிராஃபி எல்லாமே வந்து யூனிட் 5 யூனிட் 6 எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் அதாவது நம்மளோட சேனல் மூலிமா நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது போக இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இப்போ வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. அதே போல் பேட்ச் அட்மிஷனும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் மறக்காம பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் நோட்ஸும் வாங்கிக்கலாம். அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்கே இருக்குது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் எந்த லெசனில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் ஸோ எல்லா டாப்பிக்கு கீழே அந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கனால எந்த இயக்கம் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு எத்தனை வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். மறக்காம நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அட்மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய அந்த 100 டேஸில் நம்மளோட ஜிஎஸ்ஸை வந்து தரவாக முடிக்கிறதுக்கு இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பேட்சோட கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மீதி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் ஸ்டில் இஸ் ப்ராக்ரஸ். நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட அட்மிஷன் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லா யூனிட்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதையுமே நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதே போல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் ஃபுல்லாகவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 6383976468 and thank you.